Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th standard social science geography unit 5 India population transport communication and trade லெசனோட book back மார்க் பண்ணலாம் வாங்க. அதோட book back பார்த்தீங்கன்னா page number 198ல இருக்கு பாருங்க. First one option B demography. Second one option B roadways. Third one option A 5846 kilometer. Fourth one option D Hyderabad. Fifth one option C airways. Sixth one Pawan Hands. அதாவது D. Seventh one D petroleum. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 4 5 3 1 இந்த ஆப்ஷன் வந்து இது எதுக்குமே கிடையாது. ஹைதராபாத்ன்றது 2 4 5 3 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் briefly. ரோம் லெட்டர் 3 வாட் இஸ் மைக்ரேஷன் ஸ்டேட் இட் டைப்ஸ். பேஜ் நம்பர் 188 தான் இங்கே மைக்ரேஷன் டைட்டில் இருக்குது பாருங்கள். இதில் இட் இஸ் த மூமெண்ட் இதுலேருந்து த கண்ட்ரீஸ் இது வரைக்கும் இட் இஸ் த மூமெண்ட்லேருந்து இந்த கண்ட்ரீஸ் வரைக்கும் எழுதணும். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து கண்ட்ரி இது வரைக்கும் எழுதணும். என்னால் ரொம்ப இவ்வளோ பெருசு படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கண்ட்ரிஸோட என்எஃப் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் நல்லா பெருசாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இந்த கண்ட்ரி வரைக்கும் எழுதி ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் பார்த்தோன்னா இட் இஸ் த மூமெண்ட்லேருந்து த கண்ட்ரிஸ் இது வரைக்கும் தான் மெயின் பாயிண்ட். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து கண்ட்ரிஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் ரைட் எனி 4 advantages of railways. பேஜ் நம்பர் 192. பேஜ் நம்பர் 192ல் இங்கே இருக்குது பாருங்கள். ரயில்வேஸ் ஆர் கன்சிடர்டு இங்கேருந்து ரயில்வேஸ் வந்து 1 2 3 4 5th லைனில் ரயில்வேஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த பெரிஷபிள் கூட்ஸ் இது வரைக்கும் செகண்ட் கொஷின் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தோம்னா ரைட் எ நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. 193 194 193ல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். பைப்லைன்லேருந்து டு த மார்க்கெட், தேர்ட் லைன் டு த மார்க்கெட் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இனிஷியல் காஸ்ட் வந்து காஸ்ட் இஸ் மினிமம் இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் 194 திருப்பினீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லாக ஆயிலேருந்து இந்த உத்தரப்பிரதேஷ் இது வரைக்கும் மொத்தம் 3 பாயிண்ட் தேர்ட் கொஷினுக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. பேஜ் நம்பர் 194. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. நேஷ்னல் வாட்டர்வே 1 நேஷ்னல் வாட்டர்வே 1 நேஷ்னல் வாட்டர்வே 2 வாட்டர்வே 3 ஃபுல்லாக அப் டு இங்கேருந்து இது வரைக்கும் 205 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும் ஓகேங்களா. அதாவது நேஷ்னல் வாட்டர்வே 1 இது ஃபுல்லாக எழுதணும், நேஷ்னல் வாட்டர்வே 2ன்னு இது ஃபுல்லாக எழுதணும், நேஷ்னல் வாட்டர்வே 3ன்னு இது ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். பேஜ் நம்பர் 195. கம்யூனிகேஷன் ஒரு பேரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ்லேருந்து மாஸ் கம்யூனிகேஷன் இந்த பேரா அப்படியே ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பேஜ் நம்பர் 198. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ட்ரேட் கேரேடு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் கேரேடு ஆன் பிட்வீன் இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இது வரைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்டர்வேஸ் ஏர்வேஸ் ப்ளே விட்டல் ரோல் இன் திஸ் டைப் ஆஃப் ட்ரேட். Foreign currencies is involved in international trade.
ஃபஸ்ட்டு ட்ரேட்லேருந்து ட்ரேட் கேரிட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர்வேஸும் ஏர்வேஸும் தானே இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு, அதுவும் அப்புறம் ஃபாரின் கரன்சிஸும். இந்த 3 லைன்ஸ் லாஸ்ட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th ஸ்டேட் தி மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். பேஜ் நம்பர் 189. மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ரோட்வேஸ் இருக்கா? இட் இஸ் ஹைலி சூட்டபிள். இங்கேருந்து பீப்புள் இந்த சொசைட்டி இந்த பேரா எண்டிங் வரைக்கும். இது 7th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ் பாருங்கள். டிஸ்டிங்கிஷ் பிட் பர்சனல் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன். பேஜ் நம்பர் 195. டிஸ்டிங்கிஷ்னும் போது நீங்கள் எப்படி எழுதணும்? டேப்லெட் காலம் போட்டுட்டு இந்த சைட் பர்சனல் கம்யூனிகேஷன், சைட் மாஸ் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 2 3 எழுதுவாங்க. அது மாஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறது மாஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறது அதுமாரி 1 2 3 லைனாக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு பாயிண்ட்ஸு சொல்கிறேன் பாருங்கள். த எக்ஸ்சேஞ்சிலேருந்து பர்சனல் கம்யூனிகேஷன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இட் இன்க்ளூட்ஸ்லேருந்து இமெயில் எக்ஸெட்ரா இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பர்சனல் கம்யூனிகேஷன்லேருந்து டைரக்ட் காண்டாக்ட் இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இது பர்சனல் கம்யூனிகேஷன் சைடில் 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன் சைடில் 3 பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். மாஸ் கம்யூனிகேஷன்லேருந்து இந்த டைம் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் ரேடியோ டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட். இது செகண்ட் பாயிண்ட். ஸ்பெல்லிங் ரேடியோ டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட் இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் த மாஸ்லேருந்து எலக்ட்ரானிக் மீடியா இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு print media and electronic media differentiation, roadways and railways differentiation, waterways and airways differentiation. மூணுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன். நோட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். print media and electronic media. இது நோட் பண்ணிக்கங்க. print media and electronic media நோட் பண்ணிக்கிட்டீங்களா? print media வந்து we get information through printed materials. It includes newspapers, journals and magazines. Newspapers carries information, local, national, international events to the people. Electronic, we get information through electronic gadgets. Includes radio, television, internet, broadcast programs related to information, education and entertainment. Next, roadways and railways. Next, waterways and airways. இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. roadways, railways, waterways and airways. நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு 5th டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பேஜ் நம்பர் 198. இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன்னா பாக்ஸ் போட்டுக்குங்க. இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு போட்டுக்கிட்டு அப்புறம் 1 2 3 லைன். அப்புறம் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ட்ரேடுக்கானது 1 by 1 பாயிண்ட் சொல்லுங்கள். இன்டர்னல் ட்ரேட் ஃபஸ்ட் பாயிண்ட் தி ட்ரேட்லேருந்து ஆஸ் இன்டர்னல் ட்ரேடு இது வரைக்கும் தேலேருந்து ட்ரேட் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இட் ஈஸ்லேருந்து லோக்கல் ட்ரேடு இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து
திஸ் டிரான்ஸ்போர்ட் திஸ் ட்ரேடு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன் திஸ் ட்ரேட் இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். அது ஃபஸ்ட் பாயிண்ட். த ட்ரேட் கேரிட்லேருந்து தேர்ட் லைனில் ட்ரேட் முடிதா, இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அது பக்கத்தில் இட் இஸ் ஆல்சோ ஸ்டார்ட் ஆகுதுறாங்க, அங்கேருந்து இந்த லோக்கல் ட்ரேட் முடியுது பார்த்தீங்களா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன் திஸ் ட்ரேட் முடியுதா, இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் லோக்கல் கரன்சி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இன் இன்டர்னல் ட்ரேட், இது ஃபோர்த் பாயிண்ட். இது இன்டர்னல் ட்ரேட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரேட் கேரிட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இட் ஈஸ்லேருந்து ஃபாரின் ட்ரேட், இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வாட்டர்வேஸ்லேருந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேட், இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் ஃபாரின் கரன்சிஸ்லேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இது இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். What is urbanization? Explain its problems. Page number 189. 189 urbanization என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிடணும். The process of society transformation from rural to urban is known as urbanization. ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்கள். The following are the major problems urbanization in India அப்படின்னு பாயிண்ட்ஸாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் இட் இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் க்ரைம், இது வரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேரா எழுதிடணும். இந்த பேரா எழுதிட்டு கீழே இந்த ஃபாலோயிங்லேருந்து இந்த க்ரைம் இது வரைக்கும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. பேஜ் நம்பர் 197. 197 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு அந்த 197 இது இங்கே முடிவு பாருங்கள். இன்சாட் சீரீஸ் இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டீட்டெயில். கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. தேர்ட் டீட்டெயில் பேஜில் 190. பேஜ் நம்பர் 190 ஓகேங்களா. கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நேஷ்னல் ஹைவே NH, அதுக்கு தீஸ்லேருந்து அப் டு ஹைவே இன் இந்தியா இது வரைக்கும். தீஸ்லேருந்து ஹைவே இன் இந்தியா இது வரைக்கும் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட் ஹைவே ஃபுல்லாக எழுதிங்க. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஃபுல்லாக எழுதிங்க. ரூரல் ரோட்ஸ் ஃபுல்லாக எழுதிங்க. பார்டர் ரோட்ஸ் ஃபுல்லாக எழுதிங்க. கோல்டன் குவாட்லேட்டர் ஃபுல்லாக எழுதிங்க. நார்த் அண்ட் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இதுவும் ஃபுல்லாக தான் எழுதிக்கணும். இதுவும் ஃபுல்லாக எழுதிங்க. எக்ஸ்பிரஸ் வேஸ் ஃபுல்லாக எழுதிக்கங்க. அப்படி இல்லைன்னா தீஸ்லேருந்து இந்த டிராஃபிக் வரைக்கும் எழுதினா கூட போதும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் இது ஃபுல்லாக தான் எழுதணும். இல்லைன்னா தீஸ்லேருந்து வேர்ல்டு பேங்க், தீஸ் ரோட்ஸ்லேருந்து மியான்மார் இது வரைக்கும். அவ்வளோதான். இதோட தேர்ட் டீட்டெயில் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.